மேற்கு வங்க மாநிலத்தில் பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து வரும் நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் போதும் போதும் என்ற மிகுந்த வேதனையுடன் கூறியுள்ளார். ஞாபக மறதியில் இருந்து விடுபட்டு நாடு விழித்து கொள்ள வேண்டிய நேரம் இது என அவர் கூறியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது குறித்து நமது கடையர் டிவியில் பார்க்க போகிறோம். பிடிஐ செய்தி நிறுவனத்தின் 77வது ஆண்டையொட்டி அதன் ஆசிரியர் குழுவை ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் நேற்று ஜனாதிபதி மாளிகையில் சந்தித்தார். அப்போது பல விஷயங்கள் குறித்து அவர்களுடன் விவாதித்தார். இந்த சந்திப்பின் போது பெண்களின் பாதுகாப்பு போதும் போதும் என்ற தலைப்பில் தன் கையெழுத்துடன் கூடிய கட்டுரையை அவர் கொடுத்துள்ளார். அந்த கட்டுரையில் பெண்களின் பாதுகாப்பு, மேற்கு வங்க மாநிலத்தின் கொல்கட்டாவில் பயிற்சி பெண் டாக்டர் பலாத்காரம் கொலை வழக்கு குறித்து விரிவாக எழுதியுள்ள அவர், நாட்டு மக்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதை தடுக்க விழித்து எழ வேண்டும் என்பது குறித்து வலியுறுத்தியிருக்கிறார். சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் இந்த பிரச்சனைகளில் ஆணிவேரை கண்டுபிடித்து அதிலிருந்து தீர்வு காண நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்திருக்கிறது. கொல்கட்டா மருத்துவமனையில் இளம் பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டது நாட்டு மக்களை உலுக்கியிருக்கிறது. இந்த கொடூர சம்பவத்தை கேட்டபோது நான் மிகுந்த அதிர்ச்சியடைந்தேன். இது ஏதோ மிகவும் அபூர்வமாக நடப்பதல்ல. பெண்களுக்கு எதிரான தொடர் வன்முறையில் இதுவும் ஒன்று என்று மிகவும் வேதனை அளிக்கிறது. மாணவர்கள், டாக்டர்கள், பொதுமக்களுக்கு கொல்கட்டாவில் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். அதே நேரத்தில் குற்றவாளிகள் எங்கேயோ பதுங்கியுள்ளனர். மழலையர் பள்ளியில் படிக்கும் இளம் சிறுமியரும் இதுபோன்றவர்களிடம் பலிகடாக இருக்கிறார்கள். எந்த ஒரு நாகரிக சமூகமும் தன் மகள் சகோதரிக்கு இதுபோன்ற கொடூரம் நடப்பதை சகித்து கொள்ளாது. இதை எதிர்த்து நாடு கொந்தளித்து எழ வேண்டும். நானும் அப்படித்தான். கடந்த ஆண்டு மகளிர் தினத்தையொட்டி பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் தொடர்பாக என் கருத்தை வெளிப்படுத்தியிருந்தேன். இந்த விஷயத்தில் நான் நேர்மையுடன் இருக்கிறேன். நம் முந்தைய சாதனைகளால், முயற்சிகளால் பெண்களுக்கு அதிகாரம் கிடைத்துள்ளது. அதற்கு ஒரு உதாரணமாக என்னையே நான் கூறிக்கொள்வேன். அதே நேரத்தில் நம் நாட்டின் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை அதிகமாக நடப்பது மிக மிக வேதனை அளிப்பதாக இருக்கிறது. சமீபத்தில் ரக்ஷாபந்தன் நிகழ்ச்சிக்காக ஜனாதிபதி மாளிகைக்கு சில பள்ளி குழந்தைகள் வந்திருந்தனர். அதில் நிர்பயா போன்ற சம்பவங்களும் எதிர்காலத்தில் எங்களுக்கு நடக்காது என உறுதி கிடைக்குமா என ஒரு சிறுமி மிகவும் வெகுளித்தனமாக கேட்டார். இந்த நாடும் அரசும் ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பிலும் உறுதியாக உள்ளது. இருப்பினும் தற்காப்பு கலைகள் போன்றவை பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் வாயிலாக வலுவாக முடியும் என கூறினேன். ஆனால் இது மட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்து விடுமா? அதை உறுதி செய்யும் பதிலை அளிக்க வேண்டியது நம் சமூகம். அது நடப்பதற்கு முதலில் நம்மை நாமே மிகவும் நேர்மையுடன், எந்தவித பாகுபாடும் இல்லாமல் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே மிகவும் கடினமான கேள்விகளை கேட்க வேண்டிய நிலையில் நாம் சமூகம் உள்ளது. நாம் எங்கு தவறு செய்தோம்? அந்த தவறுகளை களைவதற்கு என்ன செய்தோம்? இவற்றுக்கு பதில் கிடைக்காமல் மக்கள் தொகையில் 50% உள்ளவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது. இதற்கு பதில் கண்டுபிடிப்பதற்கு முதலில் அதை சரியாக புரிந்து கொள்வோம். மற்ற நாடுகளில் பேசப்படாத நிலையில் நம் அரசியலமைப்பு சட்டம் பெண்களுக்கும் சம உரிமை வழங்கியிருக்கிறது. அதை எங்கெல்லாம் உறுதி செய்ய முடியும் என்பதற்கான அரசுகள் நடவடிக்கை எடுத்து வந்தன. இதற்கான முயற்சிகள், திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. அரசின் இந்த முயற்சியில் நாகரிக சமூகமும் தன்னை இணைத்து கொண்டது. பல்வேறு சீர்திருத்தவாதிகள், தொலைநோக்கு பார்வையாளர்கள் பெண்களுக்கு சம உரிமை கிடைப்பதற்காக போராடினர். அதே நேரத்தில் பல பெண்களும் தங்களுடைய சகோதரிகளுக்கு பலன்கள் கிடைப்பதற்கான சமூக புரட்சியில் ஈடுபட்டனர். இந்த வகையிலேயே பெண்களுக்கு அதிகாரம் கிடைத்தது. ஆனால் இந்த பயணத்தில் பல தடைகள், எதிர்ப்புகள் சந்திக்க நேரிட்டது. ஒவ்வொரு அங்குலமும் முன்னேறுவதற்கு கடுமையாக போராட வேண்டியிருக்கிறது. இதற்கிடையில் சமூக காரணங்கள், மத சம்பிரதாயங்கள் என பலவும் பெண்களின் உரிமைகள் மற்றும் அதிகாரத்துக்கு எதிராக அமைந்தன. இந்த மனப்போக்கை ஆணாதிக்கம் என்று சொல்ல மாட்டேன். இதுபோன்ற எண்ணங்கள் இல்லாமலும் பல ஆண்கள் இருக்கிறார்கள். பெண்களை குறைத்து மதிப்பிடுவது, தங்களை விட அதிகாரம் குறைந்தவர்கள், தகுதி குறைந்தவர்கள், குறைந்த புத்திக்குரிமை உள்ளவர் என கருதுவது மோசமான மனப்போக்கு. இந்த மனப்போக்கு உள்ளவர்கள் பெண்களை ஒரு பொருளாகவே பார்க்கின்றனர். இந்த அடிப்படை எண்ணங்கள் தான் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு முக்கிய காரணம். இந்த எண்ணம் மக்களிடையே அடிமனதில் ஆழ பதியப்பட்டுள்ளது. இது நம் நாட்டில் மட்டுமல்ல, உலகெங்கும் உள்ளது. நாட்டுக்கு நாடு, மனிதர்களுக்கு மனிதர் இடையே அளவுதான் வேறுபாடு. இந்த மனப்போக்கில் இருந்து விடுபட நாடும் நமது சமூகமும் இணைந்து செயல்பட வேண்டும். கடந்த பல ஆண்டுகளாக இதற்காக முயற்சி நடந்து வருகிறது. இதற்காக பல சட்டங்களும் இயக்கங்களும் உருவாகின. ஆனாலும் அந்த மனப்போக்கும் வன்முறைகளும் நம்மை பீடித்துள்ளன. கடந்த 2012 டிசம்பரில் இதுபோன்ற ஒரு மனப்போக்கு உள்ளவர்களால் தான் டெல்லியில் இளம்பெண் பாலியல் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு மிகவும் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார்.
இந்த சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியையும் கோபத்தையும் உருவாக்கியது. இதுபோன்ற சம்பவம் மற்றொரு நிர்பயாவுக்கு ஏற்படக்கூடாது என்று அனைவரும் நினைத்தனர். அதற்கு வழிமுறைகள் தான் உருவாக்கப்பட்டன. ஆனால் இந்த முயற்சிகள் பெரிதும் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. பெண்கள் தங்களை பாதுகாப்புக்காக உணரும் நிலை இன்னும் நிறைவேறாமல் உள்ளது. டெல்லியில் அந்த சம்பவம் நடந்து 12 ஆண்டுகளுக்கு பின் அதுபோல பல சம்பவங்கள் நடந்தன. அதிலும் சில தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஆனால் நாம் இதில் இருந்து பாடம் கற்றோமா? சமூக போராட்டங்கள் ஒடுக்கப்பட்ட பின் இதுபோன்ற சம்பவத்தை நாம் மறந்து விடுகிறோம். மற்றொரு சம்பவம் நடக்கும்போது தான் பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான உணர்வுகள் மீண்டும் எழுகிறது. இந்த ஒட்டுமொத்த அம்னீஷியா எனப்படும் ஞாபக மறதி தான் மிகவும் கொடூரமானது. இதுதான் நான் கூறும் அந்த மனப்போக்கு. வரலாறு நமக்கு அவ்வப்போது வழியை ஏற்படுத்துகிறது. ஆனால் அந்த வரலாற்றை திரும்பி பார்க்க இந்த சமூகம் பயப்படுகிறது. நெருப்பு கோழி போல் மண்ணுக்குள் அடியில் தன் தலையை மூடிக்கொள்கிறது. போதும், இதற்கு மேலும் நாம் காத்திருக்க வேண்டாம். வரலாற்றை திரும்பி பார்ப்போம். அதில் இருந்து பாடம் கற்போம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், வன்முறைகள் ஏன் எப்படி நடக்கிறது என்பதை நமக்கு நாமே கேள்வி எழுப்பி அது நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க முன் வருவோம். இதுபோன்ற குற்றங்களில் நினைவுகள் நம்முடைய ஞாபக மறதியை வீழ்த்த வேண்டும். இந்த சமூக கேட்டை நாம் அனைவரும் இணைந்து ஒருங்கிணைந்து எதிர்ப்போம், போராடுவோம். இதற்கு பாதிக்கப்பட்டவர்களின் நினைவுகளை நம் சமூகத்தில் புகுத்தி நாம் எங்கே செயலிழந்தோம் என்பதை தெரிவித்து எதிர்காலத்தில் இதுபோன்ற நிகழ்வுகளில் ஏற்படாமல் தடுக்க உறுதியேற்க வேண்டும். பயத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கு நம் மக்களுக்கு தடையாக உள்ளவற்றை நீக்க வேண்டியது நம் கடமை. அடுத்து ரக்ஷாபந்தத்தின் போது அப்பாவி குழந்தைகளுக்கு மிகவும் உறுதியான பதிலை நாம் அனைவரும் ஒன்றாக அளிப்போம் என்று ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுடைய கட்டுரை கூறப்பட்டிருக்கிறது. இதனுடைய உண்மை பக்கங்கள் நெல்லுங்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், PDI செய்தி நிறுவனத்தின் 77வது ஆண்டையொட்டி அதன் ஆசிரியர் குழுவை சந்தித்த ஜனாதிபதி திரௌபதி முர்மு அதன் பங்களிப்புக்கு வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்தார். அவர் கூறியதாவது: நாட்டின் வளர்ச்சியில் சமூகத்தின் கட்டமைப்பின் 4ஆம் தூணாக இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மிகப்பெரிய பங்கும் பொறுப்பும் உள்ளது. ஊடகங்கள் பயமின்றி செயல்பட வேண்டும். அதேபோல் உண்மையின் பாதையில் இருந்து விலகிவிடக்கூடாது. உண்மையின் பக்கமே ஊடகங்கள் எப்போதும் இருக்க வேண்டும். நம் நாடு குறித்து நேர்மறையாக உலகுக்கு காட்சிப்படுத்த வேண்டும். பத்திரிகையாளராக இருந்தாலும் நீங்கள் இந்த நாட்டின் குடிமகன். நானும் தனிப்பட்ட முறையில் இந்த நாட்டின் குடிமகன். இதனால் சில விஷயங்களை பார்க்கும்போது கோபம், ஆதங்கள் ஏற்படுகிறது. பெண்களை ஒரு பக்கம் கடவுளாக வழிபடுகிறோம். அதே நேரத்தில் மறுபக்கம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிக அளவில் நடக்கிறது. நம் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதில் ஊடகங்கள் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார்.